தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்கு தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூள ஏராளமான ஜனத்தின் மேல் என்ன ராஜாவாக்கினீர். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்குவரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றார். அடுத்து வாசிங்க. அப்பொழுது சாலமோன், இங்கதான் ரொம்ப முக்கியமான வசனம், ரொம்ப அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும். அல்லேலூயா. நிறைய பேர் கேட்கறதுலாம் என்ன தெரியுமா? பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் நிறைய பேர் கேட்காங்க. எனக்கு என்னத்தை தாங்க, வீட்டை தாங்க ஆண்டவரே, காட்டை தாங்க ஆண்டவரே, அதை தாங்க ஆண்டவரே, இது தாங்க ஆண்டவரேன்னு. ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டீங்கன்னா பொருளாதார ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அல்லேலூயா. எதை பெற்றுக்கிட்டா எதுவும் வந்துடும். நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்தில் பிறந்த நம்ம ஒவ்வொருவரை குறித்து தேவனுக்கு திட்டம் உண்டு. அந்த தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை செய்யணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை தெரியுமா? ஞானம், விவேகம், அறிவு நமக்கு தேவை. அல்லேலூயா. இது யார் தரக்கூடியது? பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். நீங்கள் யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா பரத்திலிருந்து வருகிற ஞானம். உலக ஞானத்தை சொல்லலை. இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் அறிவு உள்ளவங்களா இருக்காங்க. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் பைபிளில் சொல்லப்படுது தெரியுமா உங்களுக்கு? அந்த அறிவு பெருத்தவன்லாம் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஞானம் பெருத்தவன்லாம் குழம்பி போய் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஞானத்தை சொல்ல, இது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஞானம், இது பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிற அறிவு, இது பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிற விவேகம். இது நமக்குள் இருந்தால் நம்மளை குறித்து தேவ சித்தத்தை நம்ம 100% நிறைவேற்றி முடித்து வரவும் போலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு தங்களை குறித்து தேவ சித்தம் என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிவதில்லை. என் பிள்ளை குறித்து தேவ சித்தம் தெரிவதில்லை. அதனால் நிறைய பேர் குழம்பி போயிருக்கிறாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆனா காவாசிலே முடிச்சு செத்து போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க, பாதியில முடிச்சு செத்து போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க, முக்காவாசி முடிச்சு செத்து போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஆனா முழுசா முடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை தெரியுமா? ஞானமும் அறிவும் விவேகமும் தேவ ஆவியினால் நிரப்பப்பட கர்த்தரிடத்துல போராடி என்ன செய்யணும், கேட்கணும். இதை நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா இன்றைக்கு உங்களுக்கு தர விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு தந்தீங்கன்னா நீ பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை கேட்பாய் என்றால் நான் கன்ஃபார்மா உனக்கு என்ன செய்வேன், தருவேன் கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல போராடி எதை கேட்கணும்? உங்களுக்கு தேவை ஞானம். ஞான வரத்தினால் நிரப்பப்பட்டா நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். உங்க சொந்த பந்தம் உங்களை கனப்படுத்தும், உங்க உற்றார் உறவினர் உங்களை கனப்படுத்துவாங்க. ஞானத்தினால் நிரப்பப்பட்ட ஊழியக்காரனுக்கும் சாதாரண நிரப்பப்பட்ட ஊழியக்காரனுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் காட்டுவார். சாதாரண சபைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்ட ஊழியக்காரனுக்கும் சபைக்கு வித்தியாசத்தை கர்த்தர் கண்டிப்பா காட்டுவார். அல்லேலூயா. நீங்க வித்தியாசத்தை பார்க்கணுமா இல்ல 10ஓட 11 வந்து பாய தேய்ச்சிட்டு போகணுமா? நிறைய பேர் 10ஓட என்னத்தை தேய்ச்சிட்டு போறாங்க, பாய தேய்ச்சிட்டு போற லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்காங்க. யோசேப்பு உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஞானத்தின் ஆவியினால் என்ன செய்யப்பட்டிருந்தான், நிரப்பப்பட்டிருந்தான். அதனாலதான் ராஜா சொப்பனத்தை கண்டு குழம்பி போயிருந்தான். 41ஆம் அதிகாரம் 42ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு தெரியுது. அவனுக்கு பிரச்சனையும் தெரியல, பிரச்சனைக்கு தீர்வும் தெரியல ராஜாவுக்கு. ஆனா இவன் போய் நின்ன உடனே பாருங்க, ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பட்டபடினால் 7 வருஷம் தேசத்துல பஞ்சம் வரப்போகுது. அடுத்து 7 வருஷம் செழிப்பு முதல்ல வருது, 2வது என்ன வருது, பஞ்சம் வருது. இப்ப இந்த பஞ்சத்தை எப்படி சமாளிக்கணும்? உடனே கர்த்தர் தீர்வை என்ன செய்கிறார், சொல்லுகிறார். இதுதான் ஞானத்தின் ஆவி. அல்லேலூயா.
நம்ம இன்னைக்கு உலகத்துல நிறைய பிரச்சனைகள் நம்மளை சுத்தி எழும்பி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இருக்குதா இல்லையா? நாடு போகிற போக்க பார்த்தா பரிதாபமான நிலைமைக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, போய்கிட்டு இருக்கு. சுற்றிலும் எதிரிகள் யாரை விழுந்தலாமோ என்று என்ன செய்கிறார்கள், வகை தேடி சுற்றி திரிகிறார். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உலகமே உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கலாம், ஆனா ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டவனை அந்த ராஜாங்கத்திலே கர்த்தர் உயர்த்தி அழகு பார்த்து மேன்மைப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். கைகளை தட்டி கர்த்தரை பயன்படுத்த பார்க்கலாம். அல்லேலூயா. ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட கவர்மெண்டை கர்த்தர் உயர்த்துவாருங்க. யோசேப்பு உயர்த்தப்பட்டது புறக்கணிக்கப்பட்ட கவர்மெண்ட். தானியேல் எதனால் நிரப்பப்பட்டதான் தெரியுமா? ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். அதனாலதான் அவன் வாழ்க்கையில 6 ராஜாக்கள் மாறுறாங்க. எத்தனை ராஜாக்கள்ங்க? 2 சாம்ராஜ்யம் மாறுது. நம்ம பாஷையில சொல்ல போனா இந்திய கவர்மெண்ட் மாதிரி அமெரிக்க கவர்மெண்ட் ஆளுகை செய்துன்னு அர்த்தம். கவர்மெண்டே மாறினாலும் நான் பிரதமராக தான் உட்கார்ந்துருப்பேன். யார் உட்கார்ந்துருக்கா? தானியேல் உட்கார்ந்தான். காரணம் என்ன தெரியுமா? எதனால் நிரப்பப்பட்டிருந்தான்? ஞானத்தின் ஆவியினால். தேவ பிள்ளையை ஏன் உன் வாழ்க்கையில குழப்பம் தெரியுமா? என் உன் குடும்பத்துல பிரச்சனை மாற மாட்டேங்குது தெரியுமா? ஏன் உன்னால வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியல தெரியுமா? வாலிப தம்பி, உன் வாழ்க்கையில ஏன் வெற்றி இல்லை தெரியுமா? மற்றவங்களாம் உயர்த்தப்படுறாங்க, ஏன் உன் வாழ்க்கையில தோல்வி தெரியுமா? உங்க வாழ்க்கையில என்ன தேவை? ஞானத்தின் ஆவி ரொம்ப 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 அவசியம். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நீங்க இதுக்காக போராடணும். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 இருந்து 14 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே எலியா எலிசாவை குறித்து பார்க்கிறோம். எலியா வந்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு அங்கிட்டு போறேன், கிபியோனை விட்டு அவர் அங்க போறேன் இங்க போறேன்னு ஒவ்வொரு இடமா தாவிக்கிட்டே இருந்தாரு. ஆனா இவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் உண்மை என்ன செய்யறது இல்லை, விடுறது இல்லைன்னு விடா புடியா என்ன கேட்டார் தெரியுமா? ஃபைனலா முதல்ல கில்கால இருந்து பெத்தேலுக்கு போறாங்க, பெத்தேல இருந்து எரியோவுக்கு போறாங்க. ஒவ்வொரு இடமா தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு. ஃபைனலா எங்க போறாங்க? யோர்தானுக்கு போறாங்க. யோர்தானுக்கு அக்கறை கடந்த உடனே இப்ப 9ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9, 10. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். அல்லேலூயா. என்ன காரியத்தை கேட்ட? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிறப்பான காரியம், மேன்மையான காரியம். சரிதான், நான் பெஸ்டானது கேட்டேன். எப்படி கேட்கிற? நம்ம எப்போ பார்த்தாலும் எப்படித்தான் கேட்கறது? பெஸ்டானதெல்லாம் நிறைய பேர் கேட்கறது இல்லை. என்ன கேட்கறது? ஆபிரகாம் போன அடியனுக்கு என்ன தெரியும், ஒரு குழந்தை இல்லான்னு உட்கார்ந்து கேட்டே, நீ ஒரு குழந்தைய பார்க்கற, ஒரு தேசத்தையே பார்க்கறா அப்படின்னாரு. அல்லேலூயா. கர்த்தர் எப்படி பார்க்கறாரு? நீ என்னடானா ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தைய தருவீங்களா, ஒரு குழந்தைய தருவீங்களான்னு? நான் உன்னை பல தேசங்களுக்கு எப்படி மாத்துறேன், தகப்பனாக பார்க்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. நம்ம அப்பாவுடைய விருப்பம்லாம் என்ன தெரியுமா? நீங்கள்லாம் வரங்களை பெற்று தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்கணும், தேவ சித்தத்தை செய்து முடிக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு நீங்க தேவனிடத்துல என்ன கேட்கணும்? விடாப்புடியா கேட்கணும். அல்லேலூயா. இங்க எலிசாவுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. எதோடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது? எலிசாவை சுத்தி 100 தீர்க்கதரிசிலாம் நின்று இன்னைக்கு எலியாவை கர்த்தர் எடுத்துக்கிட்டு உனக்கு தெரியுமா தெரியுமா அந்த வெளிப்பாடுலாம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா எலியாவின் மேல இருக்கிற அந்த அபிஷேகம், எனக்கு இரட்டிப்பாக வேண்டும் என்ற அந்த தாகம், அந்த வாஞ்சை, அந்த விருப்பம் யாருக்குமே. ஆனா அது யாருக்கு இருந்தது தெரியுமா? எலிசா கூட இருந்துச்சு. ஆவியானவர் சாலமோனுக்கு சொல்லும்போது அதான் சொல்றாரு, எப்பா இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியினால். உன் இருதயத்தில் என்ன விருப்பம் இருக்குது? போன உடனே சிக்கன் பிரியாணி சாப்பிடணும். என்ன சாப்பிடணும்? இப்படித்தான் நிறைய பேருக்கு என்ன இருக்குது? எதடா திம்போம், எதடா வாழ்வோம், ஏதோ இருக்கும், ஏதோ போறோம், இப்படி வாழக்கூடாது. சிலருக்கு விருப்பமே வெந்தது திம்போம், விதி வந்தா சாவும். இப்படிப்பட்ட ஆட்களும் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தரிடத்தில் எனக்கு என்ன வேணும்? இரட்டிப்பான வரங்கள் வேணும். அல்லேலூயா. இரட்டிப்பான வரம் யாருக்கு தருவாங்க தெரியுமா? அந்த சிரேஷ்ட புத்திர பாகம். அதாவது அவன் பிள்ளையா இருந்தா தான் இரட்டிப்பான வரம் கிடைக்கும். ஆனா எலிசா வந்து யாருடைய மகன் கிடையாது, எலியாவுடைய மகன் கிடையாது. ஆனா இவர் எப்படி கேட்கிறாரு பாருங்க, உம்மகிட்ட இருக்கிற இரட்டிப்பான வரம் எனக்கு என்ன செஞ்சாகணும்? கொடுத்து ஆகணும் அப்படின்னு பிடிச்சாரு பாருங்க. கர்த்தர் எலியாவை காட்டில் எலிசாவை மேன்மைப்படுத்தினார். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை அப்படி நீ கர்த்தரிடத்துல விடாப்படியா என்ன செய்யணும்?
கேட்கணும். எதை கேட்கணும்? ஞானத்தை கேட்கணும். அல்லேலூயா. இது எதுக்காக கேட்கணும் கேட்குறீங்களா? தேவ சித்தம் செய்யறதுக்காக கேட்கணும். அல்லேலூயா. என் பேர் பிரஸ்தாபம் ஆகணும், நான் பெரிய ஆள்னு காமிக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. சரிதானா? கர்த்தர் எனக்கு கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றணும் அப்படின்னு கேட்கணும். அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றி பரலோகம் போனால் தான் கர்த்தர் என்ன சொல்வார் தெரியுமா? என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை உள்ளே என்ன செய்யுங்கள். ஆமா, அப்படி கன்ஃபார்மோட ஓடணும். அல்லேலூயா. இயேசு அப்படித்தான் கன்ஃபார்மோட ஓடினார். எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. ஏன் இயேசு அப்படி சொன்னார் தெரியுமா? ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஞானமும் உணர்வுள்ள ஆவி, ஆலோசனை பலனும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி. கர்த்தருடைய ஆவி. தேவ பிள்ளைய இப்ப நம்ம கர்த்தரத்தை கேட்க போறோம். நிறைய காரியம் இருக்குது, எனக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை. நம்ம அதனால இத்துடன் ஒரே காரியத்தில் முடிக்கிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் ஞான வரங்களை கேட்க போறோம். ஞானத்தின் ஆவின் அபிஷேகம் பெறாதவங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். இன்னும் அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெறலை அப்படிங்கிறவங்க நீங்க